வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் முதல்ல ஒரு வணக்கம். இன்னைக்கு எந்த மாதிரியான மூவி ரிவ்யூ பார்க்க போறோம் போனா ஒடேலா 2 அப்படின்ற தெலுங்கு மூவி தான். தமிழ் வெர்ஷன்ல இருக்கான்னு கேட்டீங்கன்னா தமிழ் வெர்ஷன்ல அவைலபிளா இருக்கு தற்போதைக்கு. இந்த படத்துல வந்து யாரை டைரக்ட் பண்ணிருக்காங்க பார்த்தீங்கன்னா அசோக் தேஜா அவர்கள் வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. அஜனிஷ் லோக்நாத் அவர்கள் மியூசிக்ல வெளிவந்த படம் தான் ஒடேலா 2. ஸோ இந்த படத்துல யார் ஹீரோ வந்து பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா ஹீரோவா இல்லை ஹீரோ அண்ட் ஹீரோயின் கூட சொல்லலாம். ஸோ தமன்னா பாட்டியா தான் வந்து இந்த படத்துல மெயின் ரோல்ல வந்து பண்ணியிருக்காங்க. இவங்க கூட யாரெல்லாம் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா முரளி சர்மா பண்ணியிருக்காங்க, பூஜா ரெட்டி அவர்கள் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் மெயின் வில்லன் இந்த படத்துல ஸ்டார்டிங் டு எண்ட் வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு நபர் அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா வசிஷ்டா என் சிம்ஹா அப்படின்ற ஒருத்தர் தான். இவர் வந்து திருப்பதி அப்படின்ற ஒரு ரோல்ல வந்து பயங்கரமான ஒரு ரோலில் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த படத்தில் ஸ்டார்டிங் சீன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஸ்கூல் படிக்கிற பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லேடியோட தலையை வெட்டி போலீஸ் ஸ்டேஷனுக்கு எடுத்துகிட்டு போவாங்க. ஸோ இதை காமிக்கும் போது இந்த படத்தை செம்ம த்ரில்லராக இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் எதிர்பார்த்து இந்த படத்தை பார்த்தேன். ஸோ எதிர்பார்த்த மாதிரி தான் இருந்தால் கேட்டால் ஆமாம் எதிர்பார்த்த மாதிரி தான் இருந்தது. ஏன்னா ஹீரோயின் வந்து என்ன ரோல் பார்த்தீங்கன்னா சிவன் பக்தன். ஓகேங்களா, இவங்க ஸ்டார்டிங்லேருந்து மந்திரத்தை உச்சரிச்சுட்டே இருப்பாங்க, கடைசி வரைக்கும் படம் முடிகிற வரைக்கும் உச்சரிச்சுட்டே இருப்பாங்க. ஸோ இவங்கள வந்து சிவன் மேலே அவ்வளோ நம்பிக்கை கொண்டவங்க. இவங்க மட்டும் இல்லை, இவங்க பாட்டி அந்த மாதிரி இருந்ததுனால இவங்களும் வந்து அவங்க பாட்டி மாதிரி ஆகணுன்ற எண்ணத்தில் அந்த மாதிரி பண்ணிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் வில்லனோட ரோல் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த உடலா இருக்கிற ஊரில் என்னன்னு பார்த்தீங்கன்னா அங்கே கல்யாணம் ஆகி ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு போகிற பொண்ணுலாம் வந்து இவர் தூக்கிட்டு வந்து ரேப் பண்ணுவார். இதை ஒரு கட்டத்துக்கு அப்புறம் தெரிஞ்சுக்கிட்டு அவங்களோட ஒய்ஃப் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களோட தலையை வெட்டிடுறாங்க. வெட்டினதுக்கப்புறம் அவங்க ஒய்ஃப் ஜெயிலுக்கு போயிடறாங்க. செத்தது அப்புறம் இவர் என்ன பண்றாங்க பார்த்தீங்கன்னா அந்த ஊர் மக்கள்லாம் இவர் உயிரோடு இருக்கும்போது நிறைய விஷயங்கள் வந்து பண்ணி மக்கள் மனசை வந்து கஷ்டப்படுத்திருக்காரு. அதனால இவரோட ஆத்மா வெளியே போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு சில சம்பிரதாயம்லாம் பண்றாங்க. அதனால அவரோட ஆத்மா வந்து வெளில போகாம சுத்திட்டு இருக்கு. அவரோட ஆத்மா வந்து வெளில போகாம சுத்திட்டு சிலரால வந்து உடம்புக்குள்ள போயிடுது. அதுக்கப்புறம் அந்த ஊர்ல நடக்கக்கூடிய மறுபடியும் கல்யாணம் நடக்கும்போது மறுபடியும் ஃபர்ஸ்ட் நைட்ல போய் இவர் வேற ஒரு உடம்புல பூந்து சில சம்பவங்கள்லாம் பண்றாரு. அதுக்கப்புறம் அந்த ஊர் மக்களை வந்து ரொம்ப கஷ்டப்படுத்துறாரு. ஸோ அவர் கம்முன்னு விட்டுருந்தா கூட அவர் பேர்பாடு பொழுது அவருக்கு ஒரு சம்பிரதாயம் பண்றன்ற பேர்ல ஒன்று பண்ணி சில சம்பவங்கள் அவங்க ஊருக்கு அவங்களே பண்ணிப்பாங்க. ஸோ அதுக்காக வந்து இந்த ஊரை காப்பாற்றி ஆகணும்னு சொல்லிட்டு தமன்னா கிட்ட போறாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன நடக்குது, வில்லன் எப்படி ஆனாரு, எதனால எப்படி இந்த படத்தை முடிச்சாங்க அப்படின்ற ஒரு சுவாரஸ்யமான சூப்பரான ஒரு படம் தான் ஒடேலா 2. நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா தாராளமா போய் பார்க்கலாம். ஸோ நான் இப்போதான் ரீசெண்டாக அந்த படத்தை பார்த்தது நல்லா இருந்தது. ஸோ இப்போ அருந்ததி படத்தை நம்ம பார்த்தோம்னா அதில் எப்படி இருக்க சில சீக்வன்ஸ் இருக்கோ அதே மாதிரி அவரும் வந்து பிரேராத்மாவாக மாறி சில விஷயங்கள்லாம் பண்ணுறாரு. இப்போ அருந்ததி படத்தை பார்க்குறப்ப நம்ம எப்படி இருந்ததோ அதே அளவில் இந்த படத்துலேயும் சில சீன்ஸ் வச்சிருக்கிற மாதிரி நமக்கு தோணிருக்கலாம் தமிழ் படங்கள் பார்த்ததுனால. ஆனால் அதே மாதிரி தான் இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி எடுத்திருக்காங்க. ஒடேலான்ற ஊரில் அவங்கள சில விஷயங்கள் வச்சு செம்மையாக பண்ணியிருக்காங்க. இப்போ நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக போய் பார்க்கலாம். என்னோட ரேட்டிங் 10க்கு 8 மதிப்பெண்கள் தருவேன். ஏன்னா படத்துல நெகட்டிவ் எதுவும் இல்லை. அதே மாதிரி படம் ஸ்லோவாகவும் போல, படம் ஸ்டார்டிங் டு எண்ட் வரைக்கும் கடன்னு போயிட்டு இருக்கு. உங்களை வந்து என்கேஜ்மெண்ட்டாக வச்சுக்கிட்டே இருக்கும் இந்த படம். ஸோ அதனால இந்த படத்தை நீங்க தாராளமாக போய் பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி அடுத்த ஹெல்த்தி ரிவ்யூவில் உங்களை வந்து சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுது உங்கள் மணிகான்.